வெல்கம் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கலர்ஸ் என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட்டு பண்ண வீடியோவே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரேபிட் இருக்கா, ரேபிட் ஒயிட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? இது ஒரு தனி ஸ்டைல். ஓகே, இதே ரேபிட்டோட கலரு பேக்ரவுண்ட் இருக்கா, இதுவும் சேமாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது இன்னொரு தனி ஸ்டைல். ஓகேவா? இது அவங்க டார்க்காக வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிட்டு எல்லாமே சேம் கலரில் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வச்சுருக்கல, இதுக்கு பேர் என்னென்னா மோனோக்ரோம். ஓகே, அதாவது ஒரே கலரே நம்ம டார்க்காக கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காட்டினோம்னா அதுக்கு பேர் மோனோக்ரோம். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எல்லாமே பேசிக்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஒரு ஷேப் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா, கலர் ஏன் முக்கியம் அப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபங்க்ஷன் என்ன வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் கலர் கரெக்டாக யூஸ் பண்ணால் தான் அது ஒருத்தவங்களுக்கு பார்க்கும்போது நான் அவங்க எதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளூ கலர். ஓகேவா? ப்ளூ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளூ தான் இருக்கிறதுலே நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு, ஒரு ஆஃபீஸ் லுக்கில் தர்ற கலர் ப்ளூ தான். ஓகேவா? மேக்ஸிமம் நீங்கள் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரஸ்டான பேஜு அந்த மாதிரி பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ஜிபே அந்த மாதிரிலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரீன். ஓகேவா? ஓகே, க்ரீன்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஸ்பாட்டிஃபை. ஓகேவா? க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும். ஓகே, அதுக்கு நீங்கள் ப்ளூ யூஸ் பண்ணலாம். க்ரீன் இது ஓகே, இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இதுக்கு க்ரீன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரெட். ஓகேவா? ரெட்டு எதுக்குன்னா, ஏதாவது வார்னிங்கு அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோன்னா அதுக்கு ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ராங் அந்த மாதிரி காட்டுறதுக்கு ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து என்ன கலர்னா எல்லோ. ஓகேவா? எல்லோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராசஸில் இருக்குது. ஓகேவா? ஒரு அட்டென்ஷன் தரணும் அப்படின்னா எல்லோ யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணலான்னா பிளாக். ஓகேவா? ஓகே, பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ரீமியம் லுக். ஓகே, ஒரு ப்ரீமியம் லுக்குக்காக பிளாக் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேலேயே பார்க்கலாம், இப்போ க்ரீன் வித்து ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக இருக்குது. ஓகே, இதே பிளாக் வித் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்க எப்படி இருக்குது, ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கா? ஓகே, இதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆப்பிள், நைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் பிளாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பிகினர். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? ஏன்னா நானும் ஒரு பிகினர் ஸ்டேஜில் தான் வந்திருக்கேன். ஓகேவா? என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதை எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம், ஓகேவா, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள்
ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணுவீங்க ஓகேவா. ஆனால் செகண்டரி கலரு அதை விட டார்க்காக யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளூ இருக்கா, இந்த ப்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதே பேஜ்லேயே இந்த எல்லோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஓகேவா. இந்த பேஜ் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோனோக்ரோம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், மோனோக்ரோம்னா ஒரே கலரு அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது ஓகேவா. இப்போ இந்த கலர் இருக்கா, இதை எடுத்துக்கிறேன். எடுத்து சாரி ஓகே யூஸ் பண்ணிட்டேன். மோனோக்ரோம்னா இதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான கலர் யூஸ் பண்ணணும் ஓகேவா. போயிட்டேண்ணா. ஓகே, இப்படி யூஸ் பண்ணலாம். இதுக்கு அதை விட சின்ன செக்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா, அதை விட ஸ்மால் செக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா அதை விட கம்மியான கலர் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிரைட் கலர்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஓகே, 1 or 2 தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டூ many கலர்ஸ் இருக்கக்கூடாது. கலர்ஸ் இருக்கலாம், ஆனால் பிரைட் கலர்ஸ் இருக்கக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்ன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஜஸ்ட் எப்படின்னா இப்போது இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பாக்ஸ் ட்ரா பண்ணலாம் ஓகேவா. இல்லை பாக்ஸ் வேணாம், நம்ம டெக்ஸ்ட் ஓகேவா. வெல்கம் ஆல் ஓகேவா. இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது ஓகேவா. மேலே பிளாக் போட்டிருக்கோம். பிளாக் வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுவே ஒயிட் ஓகேவா. ஒயிட் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, இன்னும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஓகேவா. அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், அதாவது இப்போ நம்ம அதுக்கு ஆப்போசிட் கலர் யூஸ் பண்ணோம்னா இன்னுமே பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஓகேவா. அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் பிளாக் யூஸ் பண்ண வேணாம் ஓகேவா. 000 இருக்கா, ஃபுல் பிளாக் வேணாம். நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணோன்னா அதிலே கொஞ்சம் லைட்டாக பிக்கணும் ஓகேவா. இதுவே நீங்கள் அதே மாதிரி ஒரு ரெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ரெட் வேணாம். ஓகே, ஃபுல் ரெட் வேணாம், கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்புறம் கான்ட்ராஸ்ட் வந்து ஓகே அதிகமாக வேணாம் ஓகே. அப்புறம் வந்து இன்னொன்று, இது வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவாங்க, என்னென்னா இங்கே இருக்கா செகண்ட் ஆப்ஷன் கிரேடியன்ட். ஓகே, கிரேடியன்ட் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போ யூஸ் பண்ணலான்னா ஒரு தீமாக பண்ணுறோம், ஒரே மாதிரி நம்ம பண்ணுறோம் ஓகேவா, அந்த மாதிரினா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கிரேடியன்ட் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஓகே. 1-2 வைக்கலாம் ஓகே, பேஜுக்கு வந்து 1-2 வைக்கலாம், ஆனால் நம்ம எப்போவுமே அதை வச்சோம்னா நீட்டாக இருக்காது ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சைட்டில் பார்க்குறீங்க ஓகேவா, அது வந்து ஒரு ப்ளூ வித் எல்லோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அவங்களோட தேவைக்கு, அந்த சைட்டுக்கு தேவைக்கு தான் அவங்க வந்து அந்த கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த சைட்டை காப்பி பண்ணி அப்படியே வைக்கிறீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா. நீங்கள் அதே கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது தேவையில்லாமல் ஆயிரும் ஓகே. ஓகே, இப்போ வந்து ஓகே நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் சொல்லிட்டேன் ஓகே. இனி வந்து டிசைன் எப்படி அழகாக பண்ணலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா.
இங்கே இருக்கா? என்ன பண்ணுறேன்னா ஓகே, கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டேன் பேக்ரவுண்ட். என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதே ப்ளூ போய்க்கிறேன். ஓகேவா? ப்ளூ போயிட்டு இதிலே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, போயிட்டு இதையே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி பண்ணால் இனிமேல் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கலரை பற்றி பேசிக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.